நான் தான் சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டேன். அவங்க முடியவே முடியாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அந்த ஆதரவில்லாத பசங்களுக்கு பரதம் சொல்லி கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணேன். ஏன் கட்டாயத்தினாலதான் அத்தை அந்த பசங்களுக்கு பரதம் சொல்லி கொடுத்தாங்க. ஓ, நீங்க சொல்லித்தான் இந்த அம்மா பண்ணாங்களா? அப்ப அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா போதாது, நீயும் சேர்ந்து போ. ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. சுபதி, சக்தி சின்ன புள்ளப்பா. ஏதோ ஆதரவு இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக இதை செஞ்சிருக்காவ. இந்த பிரச்சனையை இதோட விட்டுறேன்டா. ஜோதி, சக்தி தான் சின்ன புள்ள, அவதான் சொன்னான்னா அதை கேட்டு நீயும் இப்படி செய்வியா? இந்த பாரு, சிவபதி கிட்ட நீ கேட்காம பண்ணது தப்புதான். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் செய்யாத, புரிஞ்சுதா? டேய் சிவபதி, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன்டா. இது என் கௌரவ பிரச்சனை. இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. என்னை ஏமாத்தின இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் வெளியே போங்க. இல்ல நடக்கிறதா வேற. அப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சக்தி தான்ப்பா. இவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளில துரத்துனா எல்லா பிரச்சனையும் சரியா இருப்பா. இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த கேடு கெட்ட புத்தி? சக்தியை வீட்டை விட்டு துரத்துறதுலயே குறியா இருக்காரு. தென்னரசு, நீ சும்மா இருக்க மாட்டே? எரியிற கொல்லில எண்ணெய ஊத்துன மாதிரி நீ எதுக்குடா அவனை தூண்டி விட்டுட்டே இருக்க? அவன் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? ஒட்டி பாம்பா இருந்த உன் மருமகை இன்னைக்கு இப்படி மாறி இருக்கானா, அதுக்கு இந்த சக்தி தானே காரணம். அதனால அவளும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். மா, என்னம்மா என்னாச்சு? ஏன் உன் துணி எல்லாம் இப்படி கிடக்கு? மா, என்னம்மா ஆச்சு? ஏமா அழுற?